அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குடல் அப்பளம் எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அரிசி மாவில் தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்து இடியப்பம் மாதிரி வாட்டி இந்த மாதிரி செய்யணும், இதுதான் குடல் அப்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து முறுக்கு மாதிரி காரம் கிடையாது. முறுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தான் இது இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட். நெக்ஸ்ட்டு 2 ஸ்நாக்ஸுமே வந்து ஸ்வீட்டுங்க. இது ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ 2வது ஸ்வீட்டுக்கு மைதா மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். அதில் 1/4 கிலோ ரவையை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்து நல்லா பிணைச்சிக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து பக்குவமாக பிணைச்சிக்காங்க. அதை குட்டி குட்டி உருண்டையாக போட்டு தேவையான அளவுக்கு தொடுமா வேணும்னா சேர்த்துக்காங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா ரவுண்டாக பரத்திக்காங்க. அண்ட் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுனா, ஒரு தேங்காவை எடுத்து நான் ஒரு தேங்காவுக்கு 100 கசகசா சேர்த்துருக்கேன். தேங்காவை மிக்சியில் போட்டு நொறுக்காதீங்க, இப்படி துருவிக்காங்க. இந்த மாதிரி நல்லா துருவிக்காங்க. தேங்காவை நல்லா துருவிட்டு இந்த துருவி வச்ச தேங்காவை ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா வதக்கணும். ஸோ துருவியாச்சு. துருவின தேங்காவை எடுத்து நான் ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா வறுக்கிறேன். தீஞ்சிடவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப வதக்காமல் இருக்கக்கூடாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க, ஸ்மெல் வரும். இது வந்து கசகசா 100 கசகசா சேர்த்துருக்கேன். ஒரு தேங்காவுக்கு 100 கசகசா சேர்த்துருக்கேன். கசகசாவும் லைட்டாக ஃப்ரை பண்ணி தேங்காய் பாருங்கள் எப்படி ப்ரௌனிஸாக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. தேங்காவை 2யும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்காங்க. சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க. இவ்வளோ தாங்க ஸ்டஃபிங்கு. இதில் உடச்சக்கல்ல, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு என்னென்னமோ வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். அண்ட் இதுவே போதும், சூப்பராக இருக்கும். இதை எடுத்து அந்த மாவு பருத்தி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இதை உள்ளே வச்சு அதை நல்லா வாயை ஃபுல்லாக நல்லா ஒட்டிட்டு சும்மா வெளியே நம்மளுடைய ஒரு ஆசைக்காக, ஒரு பார்வைக்காக ரொம்ப 2 விரலை வச்சு கிள்ளி கிள்ளி அது ஒரு பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து பூரணம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் இது திண்டுக்கல், திருச்சின்னு எல்லா இடத்துலையுமே இது ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னாலும் சாப்பிட்லாம். அண்ட் 1 வீக் வச்சே சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே ப்ரௌனிஷாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.